அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெயம் 7.1 FM உலக தமிழர்களின் இசைக்குயிலோடு. வாழ்க்கையின் பக்கங்களுக்காக உங்க கூட அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பயணிக்கப் போவது நான் உங்கள் RJ சுந்தர். இந்த ஒரு வாழ்க்கையின் பக்கங்கள் நிகழ்ச்சியானது சென்ற திங்கட்கிழமை அன்னைக்கு RJ சுந்தர் ஆகிய என் வாழ்க்கையில் நடந்த சில பல பக்கங்களை வச்சு RJ மகேந்திரன் அவர்களால் ஜெயம் 7.1 FM மூலியமாக உங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் என் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் என்னை போல இருக்கக்கூடிய பல மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்களை சொல்லலாம். ஸ்டோரி டெல்லர், ஸ்டோரி ரைட்டர், புக் ஆத்தர், ரீடிங் வோக்கலிஸ்ட், ஸ்கிரைப், வாலண்டியர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட ஒரு நல்ல உள்ளம். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் பற்றி தான் வாழ்க்கையின் பக்கங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். என்னப்பா இது கேட்க போகிறோமா, என்ன எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஜெயம் 7.1 FMல நேயர்கள் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கடிதத்தின் மூலமாக இல்லாமல் அந்த லேடி சூப்பர் ஸ்டாரை நம்ம ஜெயம் 7.1 FMக்கு வருகை தர வச்சு அவங்க வாழ்க்கையின் பக்கங்களை உங்ககிட்ட அவங்க குரல் மூலியமாகவே வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்திருக்காங்க. இங்கே அவங்களுடைய குரல் மூலமாகவே இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையின் பக்கங்கள்லேருந்து சில பல கேள்விகளை நான் அவங்க கிட்டே கேட்க போகிறேன். அதுக்கும் அவங்க பதிலளிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு நம்புகிறேன். யார் அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த பக்கங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்தே இருங்க. இது ஜெயம் 7.1 FM உலக தமிழர்களின் இசை குயிலோடு. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் ஜானகி அம்மா அவர்களுடைய குரலில் அருமையான ஒரு பாடலை கேட்டுட்டு ஜெயம் 7.1 FMோட இணைந்திருக்கிறீங்க. வாழ்க்கையின் பக்கத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் RJ சுந்தர். திருமதி தீபாலட்சுமி சந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையின் பக்கங்கள் நிகழ்ச்சியில் இவங்க வாழ்க்கையின் பக்கம் பற்றி தான் இவங்க குரலாலேயே தெரிவிக்க போகிறாங்க. நம்மளும் சில பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, இப்போ தமிழ்நாட்டில் இவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இவங்க கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சுந்தர், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி நான் கும்பகோணத்தில் தான் பிறந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அம்மா அப்பா குஜராத்தில் அஹமதாபாத்ங்கிற ஒரு சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன. ஸோ ஐ வாஸ் brought up there இன் குஜராத். 25 வயசில் கல்யாணம் ஆகி அப்புறம் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர ஒரு சான்ஸ் கிடச்சிது 2004. அப்புறம் இங்கே ஒரு 4 years இருந்தேன் பரமக்குடிங்கிற ஒரு ஊரில். அப்புறம் அங்கேருந்து திருப்பி கொச்சினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே ஒரு 11 வருஷம் இருந்தோம். 2019 திருப்பி தமிழ்நாட்டுக்கே வர மாதிரி ஒரு வாய்ப்பு, மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போது மதுரையில் தான் இருக்கும். ஸோ மீண்டும் தமிழ்நாட்டோட ஒரு அசோசியேஷன் இங்கே எனக்கு IABயோட கனெக்ட் ஆகி கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்புறம் ஸ்டோரி டெல்லிங்லாம் நான் கொஞ்சம் பண்ணுவேன் குழந்தைகளுக்கு. ஸோ அது மூலியமாகவும் நிறையா வாய்ப்புகள் ஸ்கூல்ஸில் போய் ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறதுக்கு. சமீபத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு போட்டியில் ஸ்டோரி டெல்லிங் ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் மதுரை லிட்ரரி ஃபெஸ்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பக்கம் ஸ்டோரி டெல்லிங், ஒரு பக்கம் விஷுவலிங் பேருக்கு நோட்ஸு, அகடமிக் நான் அகடமிக் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு IAB மூலியமாக கிடச்சிது. அங்கேருந்து ஸ்லோலி அது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டோட ஒரு அசோசியேஷன் தான் நான் போயிட்டுருக்கு. சிறப்பு மேம், சிறப்பு. தமிழ்நாட்டில் பிறந்து குஜராத்தில் வளர்ந்து திருப்பியும் திருமணமாகி தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களில் நீங்கள் ட்ராவல் ஆகி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்தோட. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காகவும் சரி, இல்லை சின்ன சின்ன குழந்தைகளுக்காகவும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை ஒதுக்கி அவங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப குறிப்பாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் தீபாலட்சுமி மேம் அவர்களோட. இப்போ இணைந்தே இருங்க. ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு உங்கள் ஜெயம் 7.1 FMல. இது உலக தமிழர்களின் இசை குயில். உலக தமிழர்களின் இசை குயிலான ஜெயம் 7.1 FM உடன் இணைந்திருக்கிறீங்க. நான் உங்கள் RJ சுந்தர். வாழ்க்கையின் பக்கங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து திருமதி தீபாலட்சுமி மேடம் கூட பேசலாம். மேம், ரீசெண்டாக குழந்தைகளுக்காகவே நீங்கள் ஸ்பெஷலாக எழுதி வெளிவிட்டிருக்கக்கூடிய நவரசா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி புக்கை Amazon மூலியமாக நான் வாங்கி படித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி புக் ஆத்தர் ஒரு கதையில் ஒரு நவரசத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் ஒரே கதையில் 9 நவரசங்களையும் உள்ளடக்கி அந்த புக்கு ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புக்காக மாறி அந்த குழந்தைங்க அவங்களுடைய மழலை குரலாலேயே உங்களுக்கு அந்த புக் பற்றின ஃபீட்பேக்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் பார்க்க முடியுது. அந்த நவரசா புக் பற்றின உங்களுடைய கருத்துக்கள், அது எப்படி உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு தோணுச்சு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க மேம். எஸ் சுந்தர், நவரசா புக்கு என்னோட 3rd புக் ஃபார் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் புக் ஒரு LKG, UKG, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை படிக்கிற மாதிரி A to Z யூசிங் alliteration அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தேன். அப்புறம் மாலாஸ் நியூ ஹவுஸ் அப்படின்னு ஒன்று 2020 எழுதினேன். அப்புறம் இது நவரசாங்கிறது 3வது புக்கு. இப்போது சமீபத்தில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனுக்கு ஆன்லைனில் ஜட்ஜாக இருந்தபோது நவரசாங்கிற தீம் கொடுத்துருந்தாங்க குழந்தைகளுக்கு. ஆனால் அந்த குழந்தைகள் கொஞ்சம் ரொம்ப கதைகள் சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்போ நான் கேட்டபோது சொன்னாங்க, மேம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு புக்ஸே இந்த குழந்தைகளுக்கு நவரசா அப்படிங்கிற தீமில் ஸ்டோரிஸ்
புக்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு தோணிது, நான் ஏன் எழுதக்கூடாது இந்த தீமை வச்சு. ஒரே கதையில 9 ரசங்களும் வர மாதிரியான கதைகள் ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் குழந்தைகளுக்கு ஒரு ரசத்தை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எழுதிட்டாங்க நிறைய பேர். பட் ஒரே கதையில 9 ரசமும் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி இது வரைக்கும் நான் புக்கு நெட்லையோ வேற நிறைய இடத்துல தேடினது எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால இந்த புக்கு எழுதினேன். இந்த புக்குன்னு நவரச ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ரீசைக்ளிங் பற்றி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸை பற்றியான நிறையா கதைகள் இருக்குது. அதை வந்து குழந்தைகளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அமேசான்லேயும் இந்த புக்கு இருக்குது, கிண்டல் வெர்ஷனும் இருக்குது. ஸோ நவரசாங்கிறது குழந்தைகளுக்காக அந்த 9 இமோஷன்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான புக்கு தான் நவரசா. நான் வந்து நிறையா ஹிந்து பேப்பரில் ஓப்பன் பேஜில் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன சின்ன கதைகள்லாம் எழுதி குழந்தையோட மேகசீன்ஸ், சில்ட்ரன்ஸ் மேகசீன்ஸ்லாம் அனுப்புவேன். அதெல்லாம் பப்ளிஷ் ஆகிட்டு இருந்தது. ரிடல்ஸ்லாம் எழுதி அனுப்புவேன். ஸோ இப்படி ரைட்டிங்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்பப்போ வரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி டெல்லிங், ரைட்டிங்கும் கொஞ்சம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ லேட்டஸ்டான புக்கு தான் நவரசா. நன்றி மேம், நன்றி. உங்களுடைய ஸ்டோரி புக் காதல் பயணத்தை எங்கள் கூட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெற்றோர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அவங்க கதை சொல்லும் ஆர்வம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைம். ஒன்று வந்து சாப்பாடு ஊட்டக்கூடிய டைம், இன்னொன்று நைட்டு தூங்க போகிற டைம். அந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி நவரசா போன்ற அருமையான புத்தகங்களை வாங்கி அவங்களுக்கு வாசித்து விடும்போது அந்த குழந்தைகள் அதை கண்டிப்பாக உள் வாங்கிக்குவாங்க. இந்த வயசில் அவங்க உள் வாங்கும்போது அது அவங்க வளர வளர அந்த லெசன்ஸ் அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை அவங்க எங்கே யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜெயம் 7.1 FM கதையோட கூடிய ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்பட இருக்கு. தொடர்ந்து இணைந்தே இருங்க. மீண்டும் திருமதி தீபாலட்சுமி அவர்களுடைய கதைக்கலாம் ஒரு பாட்டுக்கு அப்புறமா. ஜெயம் 7.1 FM உலக தமிழர்களின் இசை குயிலோடு வாழ்க்கையின் பக்கங்களுக்காக RJ சுந்தர் என் கூட நீங்கள் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ தொடர்ந்து திருமதி தீபாலட்சுமி அவர்களோட பேசலாம். மேம், உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது பல பக்கங்களில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லர், ஸ்டோரி புக் ரைட்டர், அந்த மாதிரி பல ஃப்ரேசஸ் வந்து அந்த ஒரு பேஜில் இருந்தது. அதை விட அதிகமான ஃப்ரேசஸ் வந்து இன்னொரு பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிது. என்ன அப்படின்னா, ஒரு புக் ரீடிங், வோக்கலிஸ்ட், வாலண்டியர், ஸ்கிரைப், அசைன்மெண்ட் ரைட்டர், செமினார் ரைட்டர், இந்த மாதிரி பல ஃப்ரேசஸ் வந்து அந்த ஒரு பேஜில் என்னால் வாசிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஃப்ரேசஸ் உருவாகுவதற்கு எது காரணமாக இருந்தது? எந்த ஒரு ஆர்கனைசேஷன் காரணமாக இருந்தது உங்களுக்கு? லெட்ஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறக்கு அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த லெட்ஸ் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் பற்றியும் அதில் உங்களுடைய பயணத்தை பற்றியும் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேம். லெட்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சுந்தர். 2019 IAB மூலியமா எனக்கு சில வாய்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள சில ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஹெல்ப் தேவைப்படும் போது அங்கே இருக்கிற ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சங்கீத் சார் அப்படின்னு அவர் வந்து எனக்கு சில PDF-லாம் அனுப்பிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி தர சொன்னார். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சில தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த மாதிரி இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கொரோனா வந்தபோது என்னோட சிஸ்டர்ல அந்த லெட்ஸ் ரெக்கார்ட் குரூப்பை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அதான் நீங்கள் விஷுவல் இம்பேர்டுக்கு ரெக்கார்டிங்லாம் பண்ணுறீங்க, இந்த குரூப் வந்து பேன் இண்டியா, இங்கே நீங்கள் சேர்ந்துக்கலாம், இங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தி குஜராத்திலாம் தெரியறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிடலாம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் அது. அதில் வந்து சில பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது என்ன அந்த குரூப்போட மிஷன் அப்படின்னா, இந்த ஃப்ரீ டைத்தை விஷுவல் இம்பேர்டுக்காக நல்ல புக்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாமே, சும்மா வீட்டில் போர் அடிச்சுன்னு உட்காந்துருக்கிறதுக்கு நல்ல புத்தகங்களை அவங்க கேட்கலாமே அப்படின்னு விஷால் பால்வே அப்படின்னு ஃபர்கூசன் காலேஜில் படிக்கிற ஒரு பையன், அவன் தான் இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவன் வந்து இது அல்லாத bargshikshak.org அப்படின்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் வந்து எனக்காக நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அவனோட கிளாஸ்மேட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அப்புறம் சாத்தின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி விஷுவலி இம்பேர்டுக்கு ஸ்கிரைப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, லாஸ்ட் மினிட் நோட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுட்டு இருந்தான். ஸோ லெட்ஸ் ரெக்கார்ட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் குரூப் பட் மேனேஜ் பை த சேம் பர்சன். ஸோ அதில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதில் நான் முதல்ல ஒரு 2 புக்கு, சின்ன சின்ன ஸ்டோரிஸோட புக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த குரூப்பில் சில விஷுவலி இம்பேர்டு இருந்தாங்க. அவங்க வந்து UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ரிலேட்டட் நிறையா PDF புக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்லோலி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக பிகர் ஆக ஆரம்பிச்சது. வாலண்டியர்ஸும் சரி, விஷுவல் இம்பேர்டும் சரி, நிறைய பேர் அந்த குரூப்பில் சேர ஆரம்பிச்சு, நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வர ஆரம்பிச்சது. அப்புறம் ராம் சிங் அப்படின்னு PhD பண்ணுற ஒரு டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பையன் வந்து அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் அதோட 40 வால்யூம்ஸோட ரெக்கார்டிங்ஸ் வேணும்னு கேட்டார். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. பட் நாங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து 30 வால்யூம்ஸ் ரெக்கார்ட் பண்ணினோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் 10 வால்யூம்ஸ் வந்து ஹிடன் வாய்ஸஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது கேரளாவில், இதே மாதிரி விஷுவல் இம்பேர்டுக்காக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க மூலியமாக ரெக்கார்ட் ஆச்சு அந்த 10 வால்யூம்ஸ். இதில் ஒரு வால்யூம், ஒரு புக்கே வந்து 300-400 பேஜஸ் இருக்கும். சிலதுனா 800 பேஜஸ் இருந்தது.
ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கான்டாக்ட்ஸ் எங்களோட நம்பர்ஸ்லாம் நிறைய இடத்துல ஷேர் ஆகி நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிஏ எக்ஸாம் இருக்குது, எம்ஏ எக்ஸாம் இருக்குது, எனக்கு இந்த நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தரீங்களா அப்படி இப்படி நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரைப் ரிக்வயர்மெண்ட் வர ஆரம்பிச்சது அந்த குரூப்பில். நான் இங்கே எக்ஸாம் எழுத போகிறேன், அங்கே எக்ஸாம் எழுத போகிறேன், யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்புறம் நிறைய காலேஜஸில் நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கொரோனா பீரியடில். ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் எழுதி ஒன்று அவங்களுக்கு டேரெக்டாக க்ளியர் பண்ணணும், இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க நிறையா காலேஜில் படிக்கிற சில விஷுவல் இம்பேர்டோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் லெட்ஸ் ரெக்கார்ட் குரூப்பில் இருக்கிற நார்த்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் தான் எழுதி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி ஒன்ஃபுல் வாலண்டியர்ஸ் ஆஃப் லெட்ஸ் ரெக்கார்ட். ஒரு நார்த் சவுத் பேரியர் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ரெக்வயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைத்தை வந்து நம்ம சினிமா ட்ராமான்னு பார்க்காம நம்ம இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நமக்கு ஃபீட்பேக் கிடைக்கும் போது, இல்லாட்டி நம்மளால அவங்க வந்து ஒரு எக்ஸாம்லாம் எழுதினாங்க, அசைன்மெண்ட்டு அவங்களோட சப்மிஷன் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்மளும் வந்து வீட்டு வேலையை தாண்டி ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குது. மேம், ரொம்பவே உங்களுடைய பயணம் என்னை வியப்பில் ஆழ்த்திருச்சு. லெட்ஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆரம்பிச்சு அது பேன் இந்தியா லெவலில் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி வந்து இதில் ஈடுபாடோட எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற மாற்றுத்திறன் படைத்தவர்களும் படித்து வெளி உலகத்துக்கு அவங்க வந்து ஷைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அடிப்படையில் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் நினச்சி இந்த மாதிரியான சேவைகளை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து கூடிய சீக்கிரமே வல்ல அரசு அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. தொடர்ந்து பேசலாம் திருமதி தீபாலட்சுமி மேடம் அவர்களோட ஒரு பாட்டுக்கு அப்புறமா வந்து இது ஜெயம் 7.1 FM உலக தமிழர்களின் இசைக்குயிலோடு இணைந்தே இருங்க. 36 வயது நிலை படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டுட்டு ஜெயம் 7.1 FM உடன் வாழ்க்கையின் பக்கங்களுக்காக RJ சுந்தர் ஆகிய என் கூட இணைந்திருக்கிறீங்க. இப்போ தொடர்ந்து திருமதி தீபாலட்சுமி அவர்களோட பேசலாம். மேம், இப்போ இந்த லெட்ஸ் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் மூலியமா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், நிச்சயமாக டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த டேர்னிங் பாயிண்ட் நடப்பதற்கு கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுபோக விஷால் பால் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நீங்கள் கன்வே பண்ணியிருந்தீங்க. அவர் வந்து எப்படி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுபோக ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி புக் ரீடிங் வோக்கலிஸ்ட்டாக வந்து அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து அப்படிங்கிறது எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி உங்களுடைய வாழ்க்கை பக்கங்கள்லேருந்து சில பல வார்த்தைகள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க மேம். லெட்ஸ் ரெக்கார்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அந்த அம்பேத்கரோட 40 வால்யூம்ஸ் அதை வந்து ஜஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் இல்லை, அந்த ஒரு புக்கையும் பிரேக்கப் பண்ணி அதுக்கு எத்தனை ஆடியோ ஃபைல்ஸ் ஜெனரேட் ஆகுங்கிற கணக்கை போட்டு அது எத்தனை வாலண்டியர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு புக்கு 3-4 பேர் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சில சமயம் 10-15 பேர் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இதில் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த குரூப்பில். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க இந்த குரூப்பில், அண்ட் ஒர்க்கிங் பீப்புளும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில சமயம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களும் இதில் இருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃபை பிரேக்கப் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி கரெக்ட் டயத்துக்கு ஒரு புக்கையும் ராம் சிங்குக்கு சப்மிட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது மூலிமா எனக்கு பயங்கரமாக அப்ரிசியேஷன் வந்தது. அண்ட் நிறையா பேர் வந்து என்னை கால் பண்ணி, மேம் நீங்கள் வந்து ராம் சிங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களாமே, எங்களுக்கு இந்த நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தரீடா, அந்த நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தரீடா இப்படிலாம் கேட்கவும் திடீர்னு ரொம்ப பிரபலமான மாதிரி ஒரு ஃபீல். நிறைய இடத்துலேருந்து கால் வர ஆரம்பிச்சிருக்கு. கேக்கட்டாலேருந்து வரும், திடீர்னு பாம்பேலேருந்து வரும், திடீர்னு பூனாலேருந்து, திடீர்னு பஞ்சாப்லேருந்து யாராவது கூப்பிடுவாங்க, லா நோட்ஸ் வேணும் மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ ஒரு நிறைய கால் வரும்போது உடனே நான் வாலண்டியர்ஸோட கான்டாக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி யார் எத்தனை பேஜஸ் எடுத்துக்கிறாங்க, யார் எத்தனை பிடிஎஃப்ஸ் எடுத்துக்கிறாங்க, இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. நம்மளாலையும் சொசைட்டியில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஹாப்பினஸ். லெட்ஸ் ரெக்கார்ட் குரூப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின ஒரு பர்சன் அப்படின்னா நிறையா பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷால் பால்வே பற்றியே சொல்லலாம். ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து எங்கள் பைக் எடுத்துகிட்டு ஊரை சுற்றலாம், எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், எந்த சினிமாவுக்கு வந்து கேம்பெயினிங் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் யோசிக்கிற காலத்தில் விஷுவலி இம்பேர்டாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பயங்கரமான சோஷியல் சர்வீஸ் லைனோட இருக்கிற விஷால் பால்வையை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ரொம்ப மனசார நான் அவரை பாராட்டுவேன். ஸோ அவர் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணலை, எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் எங்களோட அசோசியேஷன் நடந்திருக்கு. அண்ட் சில வாலண்டியர்ஸ்லாம் உண்மையிலேயே பயங்கர டெடிகேட்டட். லெட்ஸ் ரெக்கார்டில் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே மறுநாள் தீபா மேம் அடுத்த ப்ராஜெக்ட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஒரு சீனியர் சிட்டிசன் வாலண்டியர் இருக்காங்க, கமலா ராணி அப்படின்னு. அவங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. 70+ அவங்க. ஆனாலும் இந்த வயசில் இந்த ரெக்கார்டிங்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன செய்யணும், அவ்வளோ ஒரு இன்தூசியாசமோட கரெக்டாக டயத்துக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க ரெக்கார்டிங்ஸ்லாம். அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி,
ராத்திரினா கண் முடிச்சு கூட அதை எப்படியாவது அந்த டயத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு சின்சியர் டெடிகேட்டட் வாலண்டியர். அவங்கள பார்த்து எனக்கு வந்து நம்மளும் 70 வயசு ஆனாலும் வந்து டெல் அடிச்சுன்னு உட்காரக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு என்ன பயங்கரமாக கம்னா முன்னாடி இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ யங்ஸ்டர் விஷால் பால்வையும் பயங்கரமாக ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வந்து வயசு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரதுக்கும் வந்து வயசு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே நல்ல மனசு இருந்தால் போதும், எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே எல்லாத்துக்கும் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறதுக்கு கமலா மேடம் வந்து சிறந்த உதாரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்து அவங்க இங்கிலீஷ் ரீட் பண்ணுறதாகட்டும், ஹிந்தி ரீட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகும்போது இளைஞர்கள் ஆகிய நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகுது. தொடர்ந்து பேசலாம். திருமதி தீபாலட்சுமி மேடம் அவர்களோட ஒரு பாட்டுக்கு அப்புறமா வந்து இணைந்தே இருங்க. இது JM 7.1 FM. நான் ஒரு பாட்டுக்கு அப்புறமா அவங்க கூட வந்து இணைகிறேன். A.R. ரஹ்மான் அவர்களின் இசையமைப்பிலும் குரலிலும் பிகில் படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டுட்டு JM 7.1 FM உடன் இணைந்திருக்கிறீங்க. வாழ்க்கையின் பக்கங்களுக்காக RJ சுந்தராகியனா உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இனி பேசலாம் தொடர்ந்து திருமதி தீபாலட்சுமி சந்திரசேகர் அவர்களிடம். மேம், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஒரு டிசேபிள் கிட் வந்து ஒரு வாலண்டியருடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறது தான் ஒரு வாலண்டியருக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் லெட்ஸ் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷனுக்கு எது சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது போக அந்த லெட்ஸ் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், அது எல்லாத்தையும் விட வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட், இந்த லெட்ஸ் ரெக்கார்டுக்கு நீங்கள் போய் பண்ணுங்க, உங்களால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும், அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட், இந்த சமயத்தில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேம். ரிப்போர்ட்டோட சக்ஸஸ் வந்து அவங்களோட வாலண்டியர்ஸ்னால, என்னாலேயோ விஷால்னாலேயோ கிடையாது. இட் இஸ் அ டீம் எஃபர்ட். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா வாலண்டியர்ஸ், டெடிகேட்டட் சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர்ஸ் எல்லாரோட எஃபர்ட்ஸ்னால தான் இது முடியுது. ஸோ எதுவுமே விக்ட்ரி வந்து ஒரு பர்சனால கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் தான். ஸோ சிமிலர்லி அவங்க வீட்லேயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ஃப்ரீ டயத்தை, இல்லாட்டி ஃப்ரீ டைம் எப்பவும் கிடைக்காது. ஃப்ரீ டைம் நம்மளா கிரியேட் பண்ணிக்கணும் நிறையா தடவை. ஸோ அந்த டயத்தை க்ரியேட் பண்ணி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதுக்காக டயத்தை டிவோட் பண்ணி அதை செய்கிறோம். ஸோ எஸ், டெஃபினெட்லி எல்லா வாலண்டியர்ஸோட வீட்டில் இருக்கிற சப்போர்ட்டும் முக்கியம் தான். ஸோ எனக்கு என்னோட வீட்டில் என்னோட டாட்டரும் என்னோட ஹஸ்பண்டும் கொடுக்குற ஸ்பேஸு, எனக்கு இது தனியாக ஒரு ரூமில் உட்காந்து சைலண்ட்டாக இருக்கணும் பேக்ரவுண்டு, அப்போ தான் நம்ம கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கோஆப்ரேஷன் கொடுத்தா மட்டும் தான் இந்த வேலை முடியும். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்காங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய கணவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு உங்களுடைய பேச்சிலிருந்தே என்னால் புரிஞ்சிக்க முடியுது மேம். அப்பேற்பட்ட அந்த நல்ல கணவருக்கு உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம JM 7.1 FM சார்பாக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறோம். தொடர்ந்து பேசலாம். திருமதி தீபாலட்சுமி சந்திரசேகர் அவர்களிடம் ஒரு பாட்டுக்கு அப்புறமா உங்க கூட வந்து நேரேன். நன்றி சொல்ல உனக்கு. உலக தமிழர்களின் இசை குயிலான JM 7.1 FM உடன் இணைந்திருக்கிறீங்க. வாழ்க்கையின் பக்கங்களுக்காக நான் உங்கள் RJ சுந்தர் பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியோடைய இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். மேம், ஃபைனலாக உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம ஷோவை நிறைவு செஞ்சுக்கலாம். மேம், ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஸ்டோரி எழுதுறீங்க, புக் ரீடிங், ஒர்க் லிஸ்ட் ஆகிருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது பார்த்தா குறைக்கி சில பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வாலண்டியரியாக போய் நீங்கள் ஸ்டோரி செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் மேம். ஸோ சுந்தர், எஸ், ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளோட ஃப்ரீ டயத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஈச் பர்சனோட டெசிஷன். ஒருத்தர் வந்து டிவி பார்க்கணும்னு ஆசைப்படலாம், ஒருத்தர் வந்து வேறு ஏதாவது வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கணும், வேறு ஏதாவது வீட்டுக்கு முக்கியமான வேலைகள்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. நான் வந்து அந்த ஃப்ரீ டயத்தை சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சி சில சமயம் நானே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் வாலண்டரியாக ஸ்டோரி செஷன்ஸ்லாம் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி ரெக்கார்டிங் அசைன்மெண்ட்ஸ் வரும்போது அது பண்ணுவேன். ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ் வந்தாலும் சில சமயம் எழுதி கொடுப்பேன். ஸோ ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஒருத்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃப்ரீ டயத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஆசைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூபத்தை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கேயே என்னோட நெய்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க இப்போ வெளியில் வரது இல்லையே, ரொம்ப ரொம்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்லையே அப்படின்னா நான் சொல்லுவேன். ஸோ என்னை பார்த்து இப்போ ஒரு 4 பேர் சேர்த்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஹெல்ப்லாம் செய்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஈச் ஒன் கேன் டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட். அதுக்கான வாய்ப்பு மட்டும் நம்ம தேடினா போகிறோம். வேர் தேர் இஸ் அ வே, தேர் இஸ் அ வே. 2019 மதுரைக்கு வரும்போது நம்ம இவன் புது ஊருக்கு போக போகிறோமே, இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது தான் ஹிந்து பேப்பரில் IIB பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, சரி அங்கே போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது, நம்மளால ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். அங்கே போய் சக்லி சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு புக்கு கொடுத்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து தொடங்கினது இன்னைக்கு சுந்தரோட JM FMங்கிற ரேடியோ சேனலில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இதில் பேசுகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மிக மிக நன்றி. தேங்க்ஸ் a lot சுந்தர். தேங்க்ஸ் டு யூ அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் JM FM.
தேங்க்யூ. நன்றி மேம், நன்றி, மிக்க நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்துமே ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாடு வந்து எஜுகேஷனில் மற்ற நாடுகள் எல்லாத்தை விட பின்தங்கி முன்னிலைக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லைங்க மேம். மீண்டும் ஒரு முறை திருமதி தீபாலட்சுமி சந்திரசேகர் அவர்களுக்கு நமது ஜெயம் 7.1 FM சார்பாகவும் அனைத்து ஆர்ஜிஎஸ் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வாழ்க்கையின் பக்கங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ நானே உங்களுக்கு நேரடியாக வந்து என்னுடைய வாழ்க்கையின் பக்கங்களை குரல் மூலியமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள் மேம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நபரின் வாழ்க்கை பயணத்தோட உங்கள் கூட வந்து இணையறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ சுந்தர். நம்ம ஷோவை பற்றின ஃபீட்பேக்ஸ் இல்லை என்ன பற்றின ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா Instagram போய்ட்டு RJ_SUNDHAR_S அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு தாராளமாக எனக்கு DM பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா RJSUNDHAR3003@gmail.com அப்படிங்கிற ஜிமெயில் ஐடிக்கும் நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணலாம். இது ஜெயம் 7.1 FM உலக தமிழர்களின் இசை கோயிலோடு இணைந்தே இருங்க. நன்றி.